மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தூத்துக்குடி புனித பனிமி அன்னை பேராலயத்திலிருந்து அதனுடைய பங்கு தந்தை குமாரராஜா பேசுகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் தூத்துக்குடியில் உள்ள பனிமி அன்னை பேராலயத்தின் பெருவிழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்படும். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 5ஆம் நாள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டு அந்த நாளில் தூத்துக்குடி மாநகரம் முழுவதற்கும் ஒரு கொண்டாட்ட நாளாக, விடுமுறை நாளாக, மகிழ்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு பனிமய மாதா பேராலயத்தில் ஒரு சிறப்பான ஆண்டு. காரணம், 16வது முறையாக அன்னையின் தங்கத்தேர் பெருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி காலை 8 மணி முதல் 12 மணி வரையில் பனிமய அன்னையினுடைய தங்கத்தேர் தூத்துக்குடி நகரிலே வலம் வர இருக்கிறது. இந்த பனிமய தாயின் திருச்சுரூபத்திற்கும் பனிமய அன்னையினுடைய பேராலயத்திற்கும் நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. 1555ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் நாள் சந்தலேனா செயின்ட் ஹெலினா என்னும் கப்பல் வழியாக பனிமய தாயின் இந்த அற்புத திருச்சுரூபம் தூத்துக்குடியை வந்து அடைந்தது. பிலிப்பைன்ஸ் நாட்டு மணிலாவிலிருந்து. இந்த அன்னையின் திருச்சுரூபம் 400 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான ஒரு சுரூபம். அந்த சுரூபத்தை இப்பொழுது பார்த்தாலும் அந்த முகமானது அழகாக ஒளி வீசுகின்ற ஒரு அழகிய திருமுகமாக, மகிழ்ச்சியின் திருவுருவமாக இருப்பதை மக்கள் எல்லோரும் உணர்கின்றார்கள். இந்த பேராலயமும் மிக பழமையானது. 1582ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் நாள் இந்த பேராலயம் முதலாக அர்ச்சிக்கப்பட்டது. அன்றிலிருந்து 441 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாதமும் ஆகஸ்ட் 5ஆம் நாள் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த தங்கத்தேரானது இதுவரையில் 15 முறை தூத்துக்குடி நகரில் வலம் வந்திருக்கிறது. முதலாக 1806ஆம் ஆண்டு முதலாக தங்கத்தேர் பவனி வந்திருக்கிறது. அதன் பிறகு 216 ஆண்டுகள் ஆன பிறகு இப்பொழுது 16வது முறையாக வலம் வர இருக்கிறது. 1982ஆம் ஆண்டு இந்த பேராலயம் கட்டப்பட்டு 400 ஆண்டுகள் நிறைவானது. அதை ஒட்டி தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. அதை ஒட்டி இன்னொரு சிறப்பான நிகழ்வும் நிகழ்ந்தது. போப்பாண்டவர் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இந்த பேராலயத்தை ஒரு மைனர் பசிலிக்கா என்கிற நிலைமைக்கு உயர்த்தினார்கள். பசிலிக்கா என்றால் அது மிகப்பெரிய பேராலயம், ஏராளமான மக்கள் வந்து கூடுகிற ஒரு திருத்தல பேராலயம் என்று பொருள். உலகில் 2000க்கும் மேற்பட்ட பசிலிக்காக்கள் இருக்கின்றன. ரோமையில் இருக்கிற புனித பேதுரு பசிலிக்கா, சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா, சென்ட் பால்ஸ் பசிலிக்கா, மேரி மேஜர் பசிலிக்கா, லாத்திரன் பசிலிக்கா, இவை மேஜர் பசிலிக்கா என்று அழைக்கப்படுகின்றன. மற்ற எல்லா பசிலிக்காக்களும் மைனர் பசிலிக்காக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நம்முடைய தமிழ்நாட்டிலேயே 8 மைனர் பசிலிக்காக்கள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக சாந்தோமில் உள்ள சென்ட் தாமஸ் பசிலிக்கா, வேளாங்கண்ணியில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி பசிலிக்கா, பூண்டியில் உள்ள பூண்டி மாதா பசிலிக்கா என்று தமிழ்நாட்டில் மொத்தம் 8 பசிலிக்காக்கள் இருக்கின்றன. அவற்றில் தூத்துக்குடி பனிமய மாதா பசிலிக்காவும் ஒன்று. இது பழமை வாய்ந்தது. 441 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஆகவே இந்த பேராலயமும் இந்த அன்னையினுடைய திருச்சுரூபமும் மிகவும் பழமை வாய்ந்தவை, தொன்மை மிக்கவை. அதுவே இந்த பேராலயத்தின் பல சிறப்புகளில் ஒன்றாகும். மேலும் இந்த தங்கத்தேர் பெருவிழா நான் சொன்னது போல் 1582ஆம் ஆண்டு இந்த கோவில் திருநிலைப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு 400 ஆண்டுகள் கழித்த பிறகு 1982ஆம் ஆண்டு பசிலிக்கா என்னும் நிலைக்கு உயர்த்தப்பட்டது. அப்பொழுது தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. அதன் பிறகு 2000ஆவது ஆண்டில் இயேசு பிறந்த 2000 ஆண்டு, அதை முன்னிட்டு தங்கத்தேர் வலம் வந்தது. அதன் பிறகு 2007ஆம் ஆண்டு தங்கத்தேர் பவனி வந்தது. கடைசியாக 2013ஆம் ஆண்டு, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 2013ஆம் ஆண்டு இந்த பேராலயத்தின் சிறப்பு விழாவை முன்னிட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இந்த ஆண்டு தூத்துக்குடி ஆர்சி மறைமாவட்டம், தூத்துக்குடி கத்தோலிக்க மறைமாவட்டம் 100 ஆண்டுகளை நிறைவு செய்தது. கடந்த ஜூன் மாதம் 11ஆம் நாள் தூத்துக்குடியிலே ஒரு விழா கொண்டாடப்பட்டது. அதற்கு அந்த விழாவுக்கு திருத்தந்தையின் இந்திய தூதுவர் மேன்மைமிகு பேராயர் லியோபோல்டோ ஜெரலி அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். 2ஆம் நாள் நடைபெற்ற விழாவில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் மாண்புமிகு அப்பாவு அவர்கள் கலந்து கொண்டார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திருமதி கீதா ஜீவன்,
திரு அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் திருமிகு பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு அந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பித்தார்கள். அந்த நூற்றாண்டு விழாவின் ஒரு அம்சமாக வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் பெருவிழா அன்று காலையில் பனிமேத்தாயின் தங்கத்தேர் 16வது முறையாக இழுக்கப்பட இருக்கிறது. அதை முன்னிட்டு கடந்த வாரத்தில் தூத்துக்குடி மாநகரினுடைய எங்கள் அமைச்சர், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திருமதி கீதாஜீவன் அவர்களுடைய தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் தங்கத்தேர் பிறையை பார்வையிட்டார்கள். தங்கத்தேர் செல்கின்ற அந்த தேரோடும் வீதிகளை பார்வையிட்டார்கள். அதன் பிறகு அனைத்து துறை அலுவலர்களை கலந்தாலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுதே மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய தலைமையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. திருப்பயணிகள் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வருவதற்கான சிறப்பு பேருந்துகள், சிறப்பு ரயில் ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. மற்றும் பல்வேறு துறை சார்ந்த போக்குவரத்து துறை, நலவாழ்வுத்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை என்று பல்வேறு துறை அதிகாரிகளோடு கலந்தாலோசனை செய்து எப்படி இந்த பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடலாம் என்று திட்டமிடப்பட்டது. இந்த ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமை கொடியேற்றம் நடைபெறும். அந்த கொடியேற்றமே மிகப்பெரிய ஒரு விழாவாக, ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வருகிற ஒரு விழாவாக நடைபெறும். அந்த ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 5 வரை 11 நாட்கள் தொடர்ந்து வழிபாடுகள் நம்முடைய பேராலயத்தில் நடைபெறும். அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மாலையிலும் ஆகஸ்ட் 5 காலையிலும் கோவா உயர்மறை மாவட்ட கர்தினால் மேன்மைமிகு பேராயர் பிலிப் நேரி அவர்கள் இந்த விழாவுக்கு தலைமை தாங்க இருக்கிறார்கள். இந்த விழாவுக்காக தமிழகத்தில் உள்ள எல்லா கத்தோலிக்க ஆயர்களும் ஒவ்வொரு நாளும் வர இருக்கிறார்கள். சிறப்பு அழைப்பாளராக இலங்கை நாட்டின் மன்னார் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேன்மைமிகு இமானுவேல் பெர்னாண்டோ அவர்கள் இலங்கையிலிருந்து இந்த விழாவுக்காக சிறப்பாக வர இருக்கிறார்கள். இப்படி ஆயர் பெருமக்கள் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து, பிற நாடுகளிலிருந்து பல திருப்பயணிகள் வந்து கூடுவார்கள். இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக இந்த விழா நடைபெற இருக்கிறது. இந்த விழாவினுடைய ஆசி ஒரு சிறப்பானது. காரணம், எல்லா சமயங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளும் இந்த பேராலயத்தில் ஒன்று கூடுவார்கள், இந்த அன்னையை தரிசிப்பார்கள், இந்த அன்னையிடம் மன்றாடுவார்கள். எனவே இந்த பனிமேத்தாய் சமய நல்லிணக்கத்தாய், அனைவருக்கும் அன்னை என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த தாயின் ஆசீர் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.